85 லட்சம் கோடி முடியும். தொழில் தொடங்க சுமூகமான சூழ்நிலை அப்படின்னா என்ன? பத்திரிகை எடுத்து பார்க்கிறோம். ஒரு 5000 கோடி மொரீஷியஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் வராரு, வந்து தங்குறாரு. சென்னையில தங்குறாரு, திருச்சியில தங்குறாரு, கோயம்புத்தூர்ல தங்குறாரு. பத்திரிகையை பார்ப்பாரு, முதல்ல 10 நாள் பார்ப்பாரு. 5000 கோடி கொண்டு வந்து சரி கும்மிடிப்பூண்டியில போடுவோம்னா, கும்மிடிப்பூண்டியிலே இந்து முஸ்லீம் கலவரம் இருக்கா, சாதியில 2 சாதிக்காரன் எவனாவது அடிச்சுக்கிட்டு டெய்லி சண்டை போடுறானா, இதெல்லாம் பார்ப்பாரு. சரி அரசாங்கம் எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி எடுத்து 14 பேரை சுட்டு வைத்தினாரே, அரச பயங்கரவாதம். அரச பயங்கரவாதம் மிஸ்டர் எடப்பாடி, அரச பயங்கரவாதம் அப்படி ஏதாவது இருக்காண்டா? இதெல்லாம் எதுவும் கிடையாது. சாதி சண்டை இல்ல, மத சண்டை இல்ல, மாவட்ட இலையில சண்டை இல்ல. ஆனால் அதே நேரத்தில் நிக்கிறவங்க கேட்பாங்க, சார் டெய்லி ஏதாவது ஒரு திருட்டு ஒரு கொலை நடக்குதாங்க. 90 விழுக்காடுக்கு என்ன காரணம் தெரியுமா? மன்னிக்கணும், ஒழுக்க சிதைவு தான் காரணம். புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீங்க கொலை நடக்கலாம் பாருங்க. 2வது காதலனை விட்டுவிட்டு 3வது காதலி 4வதாக ஒருவன் திருமணம் செய்து கொண்டதால் ஏற்பட்ட விபரீதம். நீங்க முழுசும் குற்றம் தேடின்னு சொல்றான் பாருங்க. இது எல்லாமே ஒழுக்க சிதைவால் ஏற்படும். இருக்கலாம் அங்கொன்று வெங்கொண்டுமாக போதைப் பொருள்கள் பிடிபடுகிறது. 10 ஆண்டு காலமாக தமிழ்நாடு ஒருவரும் போதைப் பொருள்களை கொண்டு சேர்த்த மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சீக்கிரம் ஒழிச்சு கட்ட முடியாது. ஆனாலும் அதிலும் நாம் நீங்க குஜராத்தை விட உத்தரப்பிரதேசத்தை விட போதைப் பொருள் இடமாற்றம் என்பது மிக மிக குறைந்த அளவில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தில் வளர்ச்சி, மருத்துவத்துறையில் வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி. உட்கார்ந்து இருக்கிற வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைங்க, படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்புங்க. ஒரு லெட்டர் எடுத்துட்டு எம்எல்ஏ போங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட போங்க, எப்படியாவது அரசு கல்லூரியில் இடம் வாங்கி கொடுங்க. மாதம் 1000 ரூபாய் உங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும். ஒரு 4 குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா 4ஐயும் காலேஜில் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு 4000 ரூபாய், மகளிர் உரிமை தொகைக்கு 1000 ரூபாய், கட்டணம் இல்லாத பேருந்து பயணம். நினைச்சு பாருங்க, படிக்க வைங்க. பேசுகிற சபாபதி மோகனுக்கு இருக்கிற தகுதி என்ன தெரியுமா? நான் கெமிஸ்ட்ரி படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரா இருந்தேன். துணைவேந்தர்ங்கிறது சாதாரண பதவி அல்ல, அமைச்சரை விட உயர்ந்த பதவி. சுற்றி சுற்றி எரியக்கூடிய ரெட் பெக்கான் லைட், ஒட்டக சிவிங்கி போல கார், 21 அறைகள் கொண்ட திருநெல்வேலியிலும் பங்களா. அதுல 11 அறை பூட்டியே வச்சிருந்தேன். ஏன்னா எங்க ஊர்ல இருந்தா நம்ம சொந்தக்காரன் எவனாவது தங்குவான். அவன் அந்த ரூம்ல தங்கறதுக்காக இங்க இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவான். என் கண்ணின் மணிகளே, ஒரு உயர்ந்த பதவியில் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் என் பாட்டன் 6வது வரை படித்தவன், வெள்ளைக்காரன் வீட்டிலே கரிகாய் நடிக்க கொண்டிருந்தவர். எங்க அப்பா 10வது தான் படிச்சாரு. கண்ணின் மணிகளே, வெள்ளைக்காரன் வீட்டிலே கைகட்டி கொண்டிருந்த என் பாட்டன் அவன் பேர பிள்ளையை கைகட்டி துணைவேந்தராக ஆக்கியவர் எங்கள் ஐயா கலைஞர். திராவிட இயக்கம். படிக்க வைங்க பிள்ளைங்களை, படிக்க வைங்க. படிக்கணும், படிப்பு வரணும். உள்ள பல பேருக்கு இந்த கணக்கு தெரியுமாங்கல்ல. ஜூலை மாத காலேஜ் திறக்குது இல்ல, ஜூலை மாத காலேஜ் திறந்த உடனே பையங்க பொண்ணுங்க எல்லாம் காலேஜில் சேர்ந்துடும். அப்படி காலேஜில் சேர்ந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1000 ரூபாய் வாங்கக்கூடிய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 7,60,000 பையனும் பொண்ணும் மாதம் 1000 ரூபாய். இன்னைக்கு எல்லாம் உறுப்பினர் சேர்க்காமே அவங்க எல்லாம் கட்சியில் இருப்பாங்க. இந்த 7,500,000 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களை உறுப்பினராக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்களும் அவர்கள் சகோதரிகளும் சுட்டு போட்டா கூட வேற கட்சியை பத்தி நினைக்க மாட்டாங்க. அது பெரிய நடிகராக இருந்தாலும் கூட அதை பற்றி எல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. கூட பேசும்போது ஒருத்தர் சொன்னார், அரிதாரம் பூசினால் அரிதாரம் பூசி அரசியலுக்கு வரலாம், வேண்டாம் சொல்லல. அரிதாரம் பூசி எம்ஜிஆர் வந்தார், அரிதாரம் பூசி அம்மையார் ஜெயலலிதா வந்தார். ஆனால் இருவருமே ஒரு 20 ஆண்டு கால அரசியலுக்கு அடிப்படையாக இருந்தார்கள். அந்த செய்தி கடைசியாக எத்தனை எத்தனை சாதனைகள். தொழில்துறையில் முதலிடம், கல்வியில் முதலிடம், மருத்துவ துறையிலே ஐக்கிய நாடுகள் மன்றம் பாராட்டுது, யுனைடெட் நேஷன்ஸ் பாராட்டுது. எப்படிடா உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? சென்னையில் இருக்கக்கூடிய கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை 450 கோடி ரூபாய்க்கு கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை இலவசம், அத்தனையும் இலவசம். வெளிநாட்டில இருந்து வந்து பாக்குறாங்க, சார் எங்களை என்ன அப்போலோவுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா,
எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார்? நாங்க ஒண்ணு இல்ல சார், 4 லட்சம் 3 லட்சம் எல்லாமே இலவசம். என் கண்ணின் மணிகளே, கட்டணமில்லாமல் மருத்துவம் என்பதை 2009 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அறிவிக்கிறார். அந்த தேதி மறக்க முடியாது. நான் அப்ப துணைவேந்தரா இருந்தேன். 9ஆம் தேதி எங்க ஊருக்கு வர்றதா சொல்லியிருந்தாரு. என் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்பை நான் இழந்தேன். தலைவருக்கு பக்கத்தில் நான் துணைவேந்தராக உட்கார முடியாத அந்த வாய்ப்பு. ஏன்னா அறுவை சிகிச்சை செய்யறாங்க. அறுவை சிகிச்சை முடிந்து ஐயா கலைஞர் அவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அமைச்சர்லாம் கேட்கிறாரு, அது என்னப்பா அந்த அதுல எனக்கு ஏதாவது டெஸ்ட் எடுத்தாங்களா? எடுத்தாங்க. அது எவ்வளவு ஆகும்? அது ஒண்ணு இல்ல. ஏன் நீங்க கேட்கறீங்க? சும்மா சொல்லு நேரு, அது எவ்வளவு ஆகும் நேரு அப்படின்னு கேட்கிறாங்க அமைச்சரை. அது ஒண்ணு இல்ல, ஒரு 3.5 லட்சம் ரூபாய் ஆகுங்கிறாங்க. இங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதுல டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? அது ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகுங்கிறாங்க. அறுவை சிகிச்சை முடிஞ்சு 2 நாள் பிப்ரவரி மாதம் 2009 12ஆம் தேதி ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்ன ஆணை தெரியுமா? என்கிட்ட பணம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, இதுக்கெல்லாம் நான் 5 லட்சம் 3 லட்சம் கொடுத்து டெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமத்திலே இருக்கக்கூடியவனுக்கு இப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடந்தால் என்ன என்று சொல்லி உயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்தவர் ஐயா கலைஞர். அதைத்தான் இன்னைக்கு பிரதமர் மோடி இன்னைக்கு அவரு ஒரு மாதிரியா சொல்றார். எல்லா துறையிலும், மருத்துவத்துறையில், கல்வித்துறையில், விவசாயத்துறையில், இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்திலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. நீங்க இந்தியா முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறான் சார், எந்த மாநிலத்தில் பக்தர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு ஒரு சர்வே எடுக்கிறான். அது ஒரு அற்புதமான சர்வே. அவன் ஏன் எடுத்திருப்பான் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஏதோ திராவிட மாடல் ஆட்சின்னா, இங்க பாருங்க உட்கார்ந்துருக்காங்களே, திருநீர் எடுத்துக்காங்க, குங்குமம் வச்சிருக்காங்க. இந்த திருநீர், குங்குமம், மஞ்சள், நாம் ஒன்று கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சி அல்ல, கடவுள் மறுப்பு கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். கவனமாக கேளுங்கள். பிஜேபி ஆர்எஸ்எஸ் நண்பர்களே, நீங்க எந்த ஆயுதத்தை எடுத்து எங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை நிர்மூலமாக்கிய பெருமை தலைவருக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் மதிப்பிற்குரிய நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் உண்டு. இந்தியாவிலேயே பக்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாநிலம் எதுதான்? தமிழ்நாடு தான் சார். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பார்ப்பதற்கு மாண்புமை சேகர் பாபு ஏற்பாடு பண்ணார். இது ஏன் இவ்வளவு விரிவா சொன்னது தெரியுங்களா? நாங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல, கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் அல்ல. அதே எங்க ஐயா வீரமணி, எங்க அண்ணன் சுபவீர பாண்டியன், அவங்க வேலை. எங்க வேலை அது கிடையாது. ஆனால் எங்கள் வேலை என்ன தெரியுமா? உட்கார்ந்து இருக்கிற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லோரையும் அண்ணன் தம்பிகளாக பாதிக்கக்கூடியதுதான் எங்கள் வேலை. இன்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்கிறது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து ஒரு வேன் பஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 50 பேர் இங்க இருந்து வராங்க, எங்க மாவட்டத்துக்கு வராங்க, தஞ்சை மாவட்டத்துக்கு வராங்க. எங்க போறாங்க? நேரா போய் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க. எல்லாம் இறங்கி அங்க போய் சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு கற்பூரம் எல்லாம் கொளுத்துறாங்க. கொளுத்தி முடிச்சுட்டு அரை மணி நேரம் ஆகுது. டிஃபன் சாப்பிட்டு அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? அங்கிருந்து 10 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போவாங்க. அங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய் அங்க மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு கும்பிடுவாங்க. அப்படியே திரும்ப வரும் பொழுது என் கண்ணின் மணிகளே, நாகூர்ல இருக்கிற தர்காவுக்கு பாருங்க, அந்த தர்காவில் ஊதுவத்தி ஏற்றிட்டு வருவாங்க. நாகூர் தர்காவிலே ஊதுவத்தி, வேளாங்கண்ணி மாதா கோவிலிலே மெழுகுவர்த்தி, திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலிலே கற்பூரம். இதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் பிறந்த மண் இந்த மண். சார் இப்படி பேச முடியுமா? பேச முடியாது. இப்படி குஜராத்தில் பேச முடியுமா? வெட்கக்கேடு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியன் உட்கார்ந்து இருந்தா பஸ்ல பக்கத்தில் ஒரு இந்து உட்கார மாட்டான். இதான் இன்னைக்கு நிலைமை. எப்படி திரும்ப திரும்ப நீங்க ஜெயிக்கிறீங்க? மத வெறி. மதம் கூடாது என்பதல்ல, மத வெறி கூடாது. மதம் இருக்கட்டும், மத நம்பிக்கை இருக்கட்டும், யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. விளக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர், திராவிட மாடல் முதல்வர் தெளிவா சொன்னாங்க. அப்படி யாராவது பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இனிய நண்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும்,
யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். அதுதான் திராவிட இயக்கம், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை லட்சியம். தோழர்கள், எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறோம். விளையாட்டு துறையா, திறன் மேம்பாடா, அதோ என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் சார் இன்னைக்கு இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல், விளையாட்டு துறையினுடைய தலைநகரம் அப்படின்னா எது தெரியுமா? தமிழ்நாடு, சென்னை. இதான் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல். ஒரு சின்ன அறையிலே உட்கார்ந்து விளையாடக்கூடிய செஸ் ஆனாலும், சாலையிலே சீறி பாயக்கூடிய கார் ரேஸ் ஆனாலும் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி காட்டிய பெருமை மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. அவர் திடீர்னு ஒரு விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டு துணை முதல்வராக வரல. 10 ஆண்டு காலம், எனக்கு தெரிந்து 10 ஆண்டு காலம் இந்த இளைஞரணி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு என் கண்ணின் மணிகளே, தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகள், 300 இளைஞரணி பயிற்சி முகாம், 5 லட்சம் பேருக்கு மேல இங்க சகோதரர் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் நடத்திருப்பாங்க. மணிக்கணு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் ராஜ் அவர்கள் நடத்திருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் அமைச்சர் வராரா, அமைச்சர் வராரா கேட்டுக்க. இன்னைக்கு அவரு துணை முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா 10 வருஷத்துல அவர் இளைஞர்களை உருவாக்கி இருக்காரு. சேலத்திலே நடைபெற்ற பிரம்மாண்டமான மாநாடு, 7 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அரங்கத்துக்குள்ள, அரங்கத்துக்கு வெளியில சில லட்சம் பேர் பேசுறாங்களே மாணவர் அணியிலிருந்து. அதுபோல 182 இளைஞர்களை உருவாக்கி இருக்காரு. வாங்க பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. 20,000 பேர் அப்ளிகேஷன் போட்டான். உடனே நைட்டு பேசுறாங்க. வணக்கத்திற்குரிய உதயநிதி அவர்கள் சொல்றாரு, 20,000 பேர் வந்துட்டாங்க, என்ன பண்ணலாம்? ஒண்ணு இல்ல, நீங்க அவங்க எல்லாரையும் நீங்க மாதத்துல போட்டி, மண்டலத்துல போட்டி. மாண்புமை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் பொழுது மேடை சார் சபாபதி மோகன் பேச்சு நீங்க கேட்கிறீங்க, அடுத்த மாசம் நான் பேசுறேன்னு வச்சுங்க, இதுல பாதி பேர் வருவீங்க, அப்புறம் மறுபடியும் வரேன்னு வச்சுங்க. எவ்வளவு நாளைக்கு தான் என் பேச்சை கேட்டுட்டு இருப்பீங்க? இளைஞர்கள் பேச்சை கேட்கணும் இல்ல, புதிய பேச்சாளர் உருவாகணும் இல்ல. தமிழ்நாட்டில் 20,000 பேரை தேர்ந்தெடுத்து 182 இளைய சொற்பொழிவாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சார்ந்த. சார் இப்படித்தான் கட்சி நடத்தணும். நான் எதுக்கு இந்த வரலாறு சொல்ல தெரியுமா? 10 வருஷமா ஒரு இளைஞர் மாநாடு நடத்தி, பயிற்சி முகாம் நடத்தி, இளைஞர்களை பேச வச்சு ஒரு இயக்கத்தில் இருக்காரு. ஆனால் மதிப்பிற்குரிய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் ஒரே ஒரு கூட்டம் விக்கிரவாண்டியில் போட்டுட்டு முதலமைச்சர் மாதிரியே வர்றாரு. அவர் ஸ்டைல், அவர் நட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிட்டது போலவே அவர் வந்து கொண்டிருக்கிறாரே. நான் கூடாது என்பதல்ல சார். ஒரு 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு உழைத்து காட்டுங்க, 10 வருஷம் தமிழ்நாட்டுக்காக போராடுங்கள், ஒரு 10 ஆண்டு காலம் தமிழ் மக்களினுடைய நலனுக்காக நீங்கள் போராடி கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை ஜீரணிப்பார்கள். அப்படியெல்லாம் உங்களை விட பெரிய ஜாம்பவான் நடிகர் திலகம் சிவாஜி, வீராஜேந்திரன், பாக்கியராஜ் எல்லாரையும் தாண்டி உங்களால் வெற்றி பெற்று விட்டுவிட முடியாது. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை, அந்த செய்தியை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். மாண்புமை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள், என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி, இன்னைக்கு நேசிக்கல, 30 ஆண்டு காலமாக நான் நேசிக்கிற தம்பி. ஒரு இளைஞரணியுடைய பதவியில இருந்து மாவட்ட செயலாளராகி, மேயராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, மேயராகி, அதிலே அதை மாநகராட்சியா மாத்திரத்துக்கு ஜெயலலிதா உடல. ஆசியாவிலே பெரிய மாநகராட்சி ஆவடிதான். ஆனா நம்ம கையெழுத்து போடல. அதையும் தாண்டி மேயராக, அமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நாசர் அவர்களுடைய உழைப்பு, அவர் தொண்டர்களுடைய அரவணைப்பு, கட்சிக்காரர்களிடத்திலே அவர் காட்டுகிற அன்பும் பாசம். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். சாதனைகள், திராவிட இயக்கத்தின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகள், தடையை மீறிய சாதனைகள். அவர்கள் மனதில் படும்படியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு பொருளாதாரத்தில் முதலிடம், கல்வியில் முதலிடம், மருத்துவத்தில் முதலிடம்,
அமைப்பு சாரா கல்வியில் முதலிடம், எல்லா துறையிலும் முதலிடம். ஆனால் இந்த சாதனைகள் சாதாரணமான சாதனைகள் அல்ல, தடையை மீறிய சாதனைகள், நெருக்கடியை மீறிய சாதனைகள், தொல்லைகளை மீறிய சாதனைகள். என்ன தொல்லை? யாரிடம் தொல்லை? அதோ பிரதமராக இருக்கிறாரே மோடி, மோடி தரக்கூடிய நெருக்கடி, பிரதமராக இருக்கிற மோடி தரக்கூடிய தொல்லை. ஒன்றொன்றாக வேகமாக பட்டியலிடுகிறேன். நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு உதவித்தொகை தருகிறோம், காலை உணவு போடுறோம். மோடி என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல இல்ல, புதிய கல்வி திட்டம், 3வது 5வது 8வது பரீட்சை, உட்கார்ந்துருங்க பிள்ளைங்க எல்லாம் 3வது 5வது 8வது படிக்குதுல்ல. மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வந்து விட்டால் இப்பயே சொல்றாரு, படிக்க வைக்காதீங்கன்னு சொல்றாரு. 3வது 5வது 8வது பரீட்சை, நீட் தேர்வு, கியூட் தேர்வு, 2500 கோடி நமக்கு வர வேண்டிய நிதியை வரவிடாமல் தடுக்கக்கூடிய மோடி அவர்கள். கல்வியில உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களில் பல பேர் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், கிராமப்புறத்தில் 6 மாசமா பணம் வரல, 2000 கோடி கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அங்க இருந்து ஒரு அம்மா கையை நீட்டு பாருங்க. எடப்பாடியும் பிஜேபியும் கிராமத்துக்கு வந்து ஓட்டு கேட்டா, 4 மாசமா 6 மாசமா பணம் கொடுக்காம இருக்கேன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல பணம் கொடுக்கல சார். நம்ம ஊர்ல புயல், வெள்ளம், மழை, பணம் கிடையாது. தோண்டாதரான்னா அங்க தோண்டு வாங்குறான். அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் தோண்டு வாங்குறான். இங்க தோண்டுங்கன்னு சொன்னா கீழடியில தோண்ட மாட்டேங்கிறான். ஏன்னா கீழடியில தோண்டி அகழாய் வந்தால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி, பெருமை வாய்ந்த இனம் தமிழினம். இன்னைக்கு பாண்டியராஜன் கூட ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, படிச்சீங்களா? அதாவது அதிமுக அடிக்கிற ஜால்ராவுக்கு அளவே இல்லாம ஆயிடுச்சு. மதிப்பிற்குரிய பாண்டியராஜன் நிறைய படிச்சவர், நிறைய படிச்சாலே புத்தி பிடித்தான் பேதலிக்கும். நீங்க தமிழ் மொழியின் பெருமை, கலாச்சாரத்தின் பெருமை, தொன்மை, இதை பாதுகாக்கணும்னு முந்தானால் நாம ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பாண்டியராஜன் சொல்றாரு, சார் இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பண்ணாதீங்க, மத்திய அரசு சரியா செய்யுது. என்னடா சரியா செய்யுது? 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலகத்தை கண்டுபிடித்திருக்கோம். ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஒரு வார்த்தை பாராட்டு. தமிழ்நாடு இப்படி நாகரிகத்தில் சிறந்து நிற்கிறது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா? மோடி சொன்னாரா? ஒரு ட்வீட் போட்டாங்களா? ஆனா பாண்டியராஜன் சொன்னாரு, அதிமுக சுத்தமா அழிச்சிட்டு போயிடுது. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வருவதற்கு முன்பு நாம சொன்ன கணக்கு 200 தொகுதி. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த பிறகு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதே கும்மிடிப்பூண்டியில் அடுத்த ஆண்டு 7வது முறை ஆட்சி, 2வது முறை முதல்வராக தலைவர், மீண்டும் அமைச்சராக என் தம்பி ஆவடி நாசர், 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியினை பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.